தமிழக மக்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் தீபாவளி அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லா வல்ல அப்பன் முருகப்பெருமான் ஆசீர்வாதத்தால் நோய் நொடி இல்லாமல் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் நீண்ட நாள் வாழணும்னு வேண்டுகிறேன். கரூரில் ஏற்பட்ட கோர விபத்தில் உயிரிழந்த என் குழந்தைகள், என் சகோதரிகளுக்கும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தாவேகாவுடைய மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள், நடிகர் விஜய், ஏன்னா அவர் தலைவர் கிடையாது, இன்னும் தலைவர் ஆகல, அதுக்கு உண்டான பக்கம் அவருக்கு வரல. நடிகர் விஜய் அவருடைய மேடையில் பேசினார். மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், திருமங்கலம் விஜய் அப்படின்னு பேசினார். இந்த கரூர் சம்பவத்தில் ஏற்பட்ட கோர விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கண்டிப்பாக நீதிமன்றம், மக்கள் நம்புவது நீதிமன்றத்தை, நீதிமன்றம் என்றைக்குமே தவறு செய்யாது. தண்டனை தள்ளி போகலாம், அதுதான். அதுக்கு மேலே கடவுளின் தீர்ப்பு இருக்கு. நீதியின் தீர்ப்பு வேற, கடவுளின் தீர்ப்பு வேற. நீதியின் தீர்ப்பில் யாராவது தப்பித்தாலும் கடவுளின் தீர்ப்பில் யாரும் தப்பிக்க முடியாது. அது நானாக இருந்தாலும் சரி, என்னோட பெத்த தகப்பனாக இருந்தாலும் சரி. இப்போ நான் சொல்கிறேன், இந்த தீர்ப்பு விஜய்க்கு பாதகமாக வரும், சாதகமாக வராது. அப்போது விஜயை கைது செய்யும் போது விஜய் புழல் மத்திய சிறையில் இருப்பார். புஷி ஆனந்த் கரூர் மத்திய சிறை, திருச்சி மத்திய சிறையில் இருப்பார். லாட்டரி டிக்கெட்டு ஆதவர்ஜினா அவர் வேலூர் மத்திய சிறையில் இருப்பார். ராஜ்மோகன் மதுரை மத்திய சிறையில் இருப்பார். நிர்மல்குமார் கோயம்புத்தூர் மத்திய சிறையில் இருப்பார். ஏன்னா இவங்களை ஒன்றா போட்டால் உள்ளே போது அது அங்கே தான் ஒரு கழகத்தை உண்டாக்குவாங்க. இந்த கோர விபத்துக்கு காரணமே திட்டமிட்ட சதி விஜய். இதில் அரசாங்கமோ காவல்துறையோ கொஞ்சம் கூட எந்த ஒரு தவறும் செய்யலை. நான் எம்ஜிஆருடைய தொண்டன், ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியை சாராதவன். அதை நான் அந்த வீடியோ மூலமாக பதிவு பண்ணுறேன். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஒரு செயலை தவறுகளை நான் சுட்டி காட்டுவேன். அது திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி. விஜய் சொன்னார், சிங்கம் வேட்டைக்கு வரும், தனியாக தான் வரும். அது கர்ஜிஸ்னா 8 கிலோமீட்டர் கேட்குமா கர்ஜிஸ்னா. நான் விஜயை பார்த்து கேட்குறேன், விஜய் காடு ரொம்ப பெருசு, ஆனால் நீ சொல்கிறபடி சிங்கம் கர்ஜிஸ்னா 8 கிலோமீட்டர்லாம் கேட்காது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் கேட்கும். ஆனால் நீ 47 பேரை சாவடிச்ச பத்தியா, இந்த உலகம் ஃபுல்லாக கேட்குது அவங்களுடைய அழுகுரல். இதுக்கு தீர்ப்பு சரியாக இருக்கும். தண்டனை யாரும் தப்ப முடியாது. தற்சமயம்லாம் தப்பிக்கலாம். மதுரை மாநாட்டில் கொடி கம்பம் விழுந்தது. நான் இப்போ வீடியோ பதிவில்லை. நான் போய் யோசனை பண்ணேன், ஏதோ ஒரு பெரிய ஆபத்து ஏற்படும். ஆனால் அந்த 47 பேர் உயிர் மாத்திரம் இல்லை, இனிமேல் பட்டு விஜய் பிரச்சாரத்துக்கு வந்தால் தயவு செய்து பொதுமக்களும் சரி, ரசிகர்களும் சரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாதீங்க. அவர் விஜய் வானத்திலிருந்து குதித்த தேவதூதன் கிடையாது. அவரை தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண ஒரு நடிகர். இந்தியாவில் எல்லா மாநிலத்தில் நடிகர்கள் இருக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இல்லாத ரசிகர்களா, சூப்பர் ஸ்டார் அஜித்துக்கு இல்லாத ரசிகர்களா, சிம்புக்கு இல்லாத ரசிகர்களா, சிவகாட்சிக்கு இல்லாத ரசிகர்களா, ரசிகர்கள் இருக்கிறார்கள்.
அந்த ரசிகர்கள் வந்து விஜய் வந்து தலைவனாக இருந்தால் அந்த ரசிகர்களை வந்து தொண்டர்களாக்கணும், நடைமுறைப்படுத்தணும். அவங்கள தலைவர் சொன்னால் தொண்டன் கேட்கணும், தலைவர் சொல்கிறது கிடையாது, தொண்டர்களும் கேட்கறது கிடையாது. அப்போ நீ எப்படி வந்து ஒரு கட்சி நடத்துகிற? அது கட்சி கிடையாது. இப்போ எல்லாரும் வந்து இந்த சம்பளத்தில் வந்து ஓடி போட்டாங்க. விஜய் சொன்னார் 20 லட்ச ரூபா கொடுப்ப செத்தவங்க குடும்பத்துக்கு. தமிழக அரசு நிவாரணம் கொடுத்தது 10 லட்சம், கமல்ஹாசன் 1 லட்சம், காங்கிரஸ் 2 லட்சம், அண்ணன் திருமாவளவன் 50,000, இது மாதிரி மற்ற கட்சியெல்லாம் கொடுத்தது. அது ஏன் வந்து பிஜேபி கொடுக்கல, அதிமுக கொடுக்கல? இல்லை அவங்ககிட்ட பணம் இல்லையா? கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இல்லை மக்களுக்கு. விஜய் என்ன சொல்கிறாரு, மதுரையில் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞரை விட்டு அந்த வழக்கறிஞர் சொல்கிறாருன்னா வந்து இவருடைய வந்து கிளைண்ட்டு விஜய், அந்த வக்கீலுடைய கிளைண்ட். அவர் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, செத்தவங்க வந்து யாருமே என்னுடைய பிரச்சாரத்தில் வந்து செத்தவங்க கிடையாது. ஏன்னா ஒரு ஆள் 20 லட்ச ரூபா சொல்கிறாரு குடும்பத்துக்கு. அதுவும் ஒரு குடும்பத்தை 3 பேர் இறந்துக்கிறாங்க, மகள் மகன் மனைவி. ஒரு குடும்பத்தை 2 பெண் குழந்தைங்க இருக்குது. அப்படியே ஒரு ஆளுக்கும் உயர்வு கொடுத்தாங்க 8 கோடியே 20 லட்சம். விஜய் என்ன சொல்கிறாரு, இப்போ அவங்கள பார்க்கல இன்று வரை. இன்னைக்கு தேதி வந்து 19/10/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வரைக்கும் அவரை பார்க்கவில்லை, சந்திக்கவில்லை, அவருக்கு ஆறுதல், அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் தெரிவிக்கவில்லை. பணமும் கொடுக்கல. மாதம் 5000 ரூபா கொடுக்குறாராம். அவர்கள் என்ன வந்து இறந்தவர்கள்லாம் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டா, அரசு ஊழியரா? அவர்களுக்கு மாதம் மாதம் வந்து 5000 ரூபா பென்ஷன் கொடுக்கறதுக்கு விஜய்க்கு வந்து பணம் கொடுக்குற எண்ணம் கிடையாது. அவர் கூட்டத்திலே சொல்வார், பணம் என்னங்க பெரிய பணம். அதை தான் இப்போ வந்து சொல்கிறார், பணம் தான் எனக்கு முக்கியம், என்னோட ரசிகர்கள் பொதுமக்கள் எனக்கு முக்கியம் இல்லை. அந்த ஒரு அடிப்படையில் தான் மாதம் 5000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறார். எத்தனை மாதம் கொடுப்பாரு? 2 மாதம் கொடுப்பாரு, 3 மாதம் கொடுப்பாரு, 6 மாதம் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துடுவாங்க, இவரை மறந்துடுவார் கொடுக்குறத. நீங்கள் வந்து தனி விமானத்தில் போறிய ஏர்ஜெட்டில், அது பணம் கட்டுற. நீ என்ன வந்து உலக மக தலைவரா? நீ உனக்கு மத்திய பாதுகாப்பு, OIZ பிரிவு பாதுகாப்பு, இது இல்லாமல் பவுன்சரு, உன்னெல்லாம் வந்து தீவிரவாதிகாரனா உன்னை வந்து சாவடிச்சுன்னு சொல்லிட்டு வந்து வெளிநாட்டில் தீவிரவாதிகளோ வெளிநாட்டோ உன்னை சரி பண்ணான்னா இல்லவே இல்லை. உன்னுடைய பந்தா தான் என்ற அகங்காரம், திமிரு, ஆணவம், கர்வம், பேராசை, ஆசை கிடையாது பேராசை. நம்ம இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம கெத்தாக வந்து எல்லாருக்கும் தெரியும் என்ற பேராசைனால்தான் இந்த கரூர் சம்பவம் வந்து நடந்தது. இதுக்கு முழுக்க காரணம் வந்து விஜய் தான், வேற வந்து அரசாங்கமோ காவல்துறை கிடையாது. விஜய் மீது கோர்ட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கும். விஜய் கைது செய்யப்படுவார். அப்படி இல்லை என்றால் கடவுளின் தீர்ப்பு, அப்பன் முருகப்பெருமான் தீர்ப்பு வழங்குவார். வாழ்க அண்ணா லாபம், வளர்க புரட்சியின் புகழ், ஓங்குக புரட்சி அம்மாவின் புகழ். எம்ஜிஆர் தொண்டன்.